வணக்கம். இது படித்த புத்தகம் கற்றலின் கேட்டலேன் என்று நான் உங்கள் வரதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகா ஸ்வேதா தேவி எழுதிய கவி வந்தேகட்டி காயின் வாழ்வும் சாவும் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பேரே வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாங்க, இது ஒரு பெங்கால் ஆத்தர். மகா ஸ்வேதா தேவிங்கிறவங்க ஒரு பெங்காலி. இவங்க 1964 எழுதின ஒரு புத்தகம். இந்த புத்தகம் இன்னைக்கு 60-70 வருஷம் ஆனாலும் இன்னும் உயிர்மையோட இன்னும் ஒரு கற்பனை நயமிக்க ஒரு தன்மையா இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா மிக இல்லை. இவங்க ஒரு எம்ஏ படித்த ஒரு பட்டதாரி, ஆங்கில பட்டதாரி. இவங்க கொல்கத்தா காலேஜ்ல பேராசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க. இவங்களோட கணவர் பாத்தீங்கன்னா சிஜன் பட்டாச்சாரியா. இவர் ஒரு பெரிய சிறந்த நாடக ஆசிரியர். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பையன் நிருபன் பட்டாச்சாரியா. இவரும் ஒரு நடிகர், நாடக ஆசிரியர் பிளஸ் இயக்குனர். இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதுதான். இந்த புத்தகம் ஒரு கற்பனை சார்ந்த கதையை தான் எழுதியிருக்காங்க. ஆனா இந்த கற்பனைங்கிறது எப்படி அப்படின்னா, இந்த புத்தகம் படிக்கும் போதுதான் அவங்களுக்கு கற்பனை எப்படி விரிவடையும் அப்படின்னு தெரியும். இந்த புத்தகத்தோட கதைக்களம் எங்க உருவாகுது அப்படின்னா, சில பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால, அதாவது கிபி 11ஆம் நூற்றாண்டுல இந்த கதைக்களம் உருவாக்கப்படும். அதாவது இந்த கதைக்களம் எப்படின்னா, இந்த புஸ்தகத்தை கண்டிப்பா ஒரு சினிமா படமா எடுத்தா ரொம்ப சூப்பரா ஓடும். அந்த அளவுக்கு இந்த கதை ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப பிரமிப்பான கற்பனை திறனை இந்த படம் இந்த கதை கொண்டிருக்கு. இதுல என்னன்னா, அதாவது நினைச்சு பாருங்க, இப்பவே இந்த காலத்துல மாடர்னைசேஷன், சிவிலைசேஷன் ஆயிட்டோம், ஃபேஷன் ஆயிட்டோம், அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்றோம். ஆனா இன்னும் இந்த மத ரீதியான, ஜாதிய ரீதியான, குல தொழில் என்ன, குலம் ரீதியான அப்படின்ற பிரச்சனைகள் இன்னை வரைக்குமே நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம். அப்ப கிபி 11ஆம் நூற்றாண்டுல எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அதான் இந்த கதை 2 கதைத்தளத்துல பயணப்படுது. ஒரு கதைக்களம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பழங்குடியினர், ஒரு காட்டுக்குள்ள, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பழங்குடியினர், அவங்களோட ஒரு சமயம் சார்ந்த, ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு விதி, அவங்களுக்கான ஒரு கட்டமைப்பு, அவங்களோட ஒரு என்ன சொல்றது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதுதான் அந்த ஒரு விஷயம். அதாவது அவங்க காட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதுல பிரமிப்பான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா, அந்த காட்டை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது. இந்த பழங்குடியினர் இந்த காட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்படி வெளியே போயிட்டா அந்த காட்டுக்குள்ள யானை, அந்த இருக்கிற யானை மெதிச்சு சாகடிச்சிடும் அப்படிங்கிறது ஐதீகம். சோ அந்த மாதிரி கதைகளும் அதுல இடம்பெற்றிருக்கு. அது மாதிரி அந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் வந்தவங்க யானை மெதிச்சு இறந்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கான ஒரு கட்டமைப்பு, அவங்களுடைய வாழ்வியல் சூழ்நிலையில இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு இன்னைக்கு நம்ம சில கிராமங்கள்ல கிராம இது இருக்குன்னு ரூல்ஸ் இருக்கு. பஞ்சாயத்து எங்களுக்குன்னு ஒரு தனி உரிமை இருக்கு, அத பஞ்சாயத்து விதிமுறைகளை மீற முடியாது அப்படின்னு சொல்ற இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு தேசத்துக்கே ராஜா, பயங்கரமான ராஜா, ஒரு பேர் புகழ் உள்ள ஒரு ராஜா, நல்ல ஒரு மனிதர், அந்த நாட்டு மக்கள் நல்லா சீரும் சிறப்புமா வழி நடத்தி செல்ற ஒரு ராஜா. எல்லாமே இருக்கு அந்த மனுஷனுக்கு. அந்த மனுஷனுக்கு குறைன்றதே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கிங் அவர். ஆனா இருந்தாலும் என்னன்னா, அவருக்கு ஒரு மனக்குறை. என்ன மனக்குறை அப்படின்னா, நம்ம இப்படிலாம் வாழ்றோம், செய்யறோம், போறோம், வரோம், இத ஒரு எழுதுறதுக்கு ஒரு கவிதையா ஒரு மன்னனை பற்றி, அதாவது ஒரு மன்னனை பற்றி எழுதி வருங்காலம் சந்ததிக்கு கொண்டு போறதுக்கான ஒரு ஆள் இல்லை, அரண்மனை கவி இல்லை அப்படின்னு அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம். என்னதான் பேர் புகழ்றதுனால நம்மளுடைய பேரை நாளைக்கு பிற்கால சந்ததிக்கு எடுத்து சொல்றதுக்கு ஒரு எழுத்து வடிவமோ இல்ல ஒரு கவிதை வடிவமோ ஒரு நய வடிவமோ இருக்கணும்ல. ஒரு மனுஷனுக்கு வாய் வார்த்தையால சொல்லி அந்த வரலாறை கடத்தி செல்ல முடியுமா அப்படின்னா அது முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, புத்தகங்கள் இல்ல ஒரு கவிதைகள், ஏதாவது ஒரு மொழி எழுத்துல இருந்தாதான் அதை செய்ய முடியும் அப்படின்னு அவர் சிந்திக்கிறார். அந்த ஒரு வருத்தம் அவருக்கு இருந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு மனிதன் ராஜாவை பார்த்து, நான் கவிதை எழுத வந்தோம், கவிதை பாடம் வந்திருக்கேன், ராஜாவை பார்த்து. யார் ராஜாவை பார்த்து கவிதை எழுத வரான்னு சொல்றாங்க. சரி, ஓகே, வர சொல்லுங்க. ஏன்னா ஒரு கவிஞனுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வர சொல்றாரு. இந்த கவியை நம்ம வந்தா கேட்டு கவி போறாரு. காய் போய்
அரசரை பார்த்து ரொம்ப பெருமையா வந்து பாடுறாரு. பாடினோடனே மனுஷனுக்கு வந்து தலகால் புரியல, புல்லரிச்சிச்சு. வா, நம்மளை பத்தி ஒருத்தன் பாட்டு எழுதி கிடைச்சிட்டான், நம்ம அவைக்கு ஒரு கவி கிடைச்சிட்டான் அப்படின்னு மனுஷன் வந்து பொண்ணும் பொருளும் கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணு, யார் என்னன்னு பார்த்தோன்னே ஆள் தோற்றத்தை பார்த்தா நல்லா ஒரு மேல்குல பார்த்தோன்னே தெரியும், இவர் வந்து ரொம்ப மேல்குல ஆள் மாதிரி இருக்கான், நம்ம அப்பா வந்து இவன் வந்து மேல் சாதிக்காரனா தான் இருப்பான், அதனால அவன்கிட்ட வந்து என்ன குளம் ஆளு என்ன இதெல்லாம் கேட்கக்கூடாது, நமக்கு கவிதை எழுதுறான் ஆளு பார்க்கறதுக்கு வந்து ஆனால் பார்த்தா மேல் ஜாதி ஆட்கள் தான் இருக்கான் ஆளு வாட்ட சாட்டமா அப்படின்னு வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க. நினைச்ச உடனே வந்து அவன் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த வந்திய கட்டி காய் என்னன்னா யாரு கூடயும் வந்து அவ்வளவா பேச மாட்டான், என்ன ஏது அப்படிங்கறத மட்டும் தான் பேசுவான். இப்படிதான் வந்து அதனால வந்து அவனுக்கு எப்பயுமே வந்து ஊர்ல ஒரு 2 பேர் இருக்கும். இவனுக்கு மற்ற ஆட்களை பார்த்தா பயம் அப்படின்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு வந்து அவன் வந்து கொஞ்சம் கர்வம் பிடிச்சவன். ஏன்னா வந்து அவன் கவிதை எழுதுறான், அரசுவோட நேரடி தொடர்புல இருக்கான், அரசு கூட இருக்கான், அதனால வந்து கர்வம் பிடிச்சவன், அதனால யார்ட்டையும் வந்து இவன் பேச மாட்டான் அப்படிங்கிற ஒரு சில பல அரசல் புரசல் வார்த்தைகள்லாம் இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் அவன் கண்டுக்கிறதே இல்லை, இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கான். அப்ப வந்து அங்க வந்து மந்திரி ஸ்தானத்துல ஒரு மனிதன் வர. அவரும் யாருன்னா அவரும் வந்து வெளி ஒரு நாட்டுல இருந்து அடுத்த நாட்டுல இருந்து பஞ்சம் பழைக்கிறதுக்காக வர்றாரு. அப்ப பஞ்சம் பழைக்க வரும்போது அந்த நாடு மட்டும் தான் செழிப்பா இருக்கு. அப்ப செழிப்பா இருக்கிற நாட்டுக்கு பஞ்சம் பழைக்க வரும்போது இவர் என்ன பண்றாருன்னா, இவர் எப்படியாவது முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்றாரு, நேரா ராசா கிட்ட வந்து சொல்றாரு, ராசா இந்த மாதிரி வந்து உங்க நாட்டுக்கு வந்து நல்ல செழிப்பா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, ஆனா நாங்க வந்து பல நாடை வந்து கடந்து வந்திருக்கோம், பஞ்சம் பட்டின்னு கடந்து வந்திருக்கோம், இந்த நாட்டுக்கு வந்து ஒரு பீடை பிடிக்க போகுது, அந்த பீடையை வந்து ஒழிக்கணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து சில நரபலி கொடுத்து சாங்கியெல்லாம் செய்யணும், செஞ்சீங்கன்னா அந்த பீடெல்லாம் ஒழிஞ்சிரும், உங்க நாட்டுக்கு எந்த வறுமையும் வராது, இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் ராஜாவுக்கு ஏன் நம்ம நல்லா தானே பண்ணிட்டு இருக்கோம், நாடு நல்லா தானே இருக்கு, இவன் எப்படி சொல்றானே அப்படின்னு உடனே சரி அப்படின்னு வந்து அக்கம் பக்க நாடுகளை கொஞ்சம் விசாரிக்கிறாரு. ஆமா இது மாதிரி பஞ்சம் பட்டினியில ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உடனே இவருக்கு ஐயோ நம்ம மக்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு உடனே சரி நீ தானப்பா சொன்ன, வா நீயே அதுக்கான சாங்கிய பரிகாரம்னா நீயே பண்ணு அப்படின்னு வந்து சொல்ற. அப்படித்தான் வந்து அந்த மனுஷனும் வந்து ராஜா கூட அது செஞ்ச உடனே வந்து மழை பெஞ்சு கொஞ்சம் நல்லா செல்வ செழிப்பு இன்னும் அதிகமாகிற மாதிரி அவருக்கு ஒரு தோணுது. அதனால வந்து அவரையும் வந்து அரச பதவியில வந்து ஒரு மந்திரி ஸ்தானத்துல வந்து அவரையும் வைக்கிறார். இப்ப அந்த மந்திரிக்கு ஒரு பெண் இருக்கா. அந்த பெண் வந்து இந்த அரச கவியை வந்து விரும்புறா. ஏன்னா இல்ல இது வந்து எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு என்னன்னா இவன் வந்து ஒரு அரச கவி, ஒரு அரசரோட புகழ பாடுறான், அது வந்து புத்தகமா எழுதி அந்த ஓலையில எழுதி பல மக்கள் படிக்க முடியா வந்து செஞ்சு செய்யறான். அதனால வந்து அவனுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கு அந்த நாட்டுல. அப்ப அந்த மந்திரி ஸ்தானத்துல இருக்க அவருக்கும் வந்து இவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஓகே நல்ல பையனா இருக்கான், பாக்குறதுக்கு நல்ல ஆளா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பொண்ணு வந்து விரும்புறா. 2 பேரும் விரும்பிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு வந்து ஒரு கல்யாண ஏற்பாடு எல்லாம் செய்யறாங்க. ஆனா இப்பதான் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னா அந்த கல்யாணத்துக்கு முன்ன வந்து அரசு கவியை வந்து ரொம்ப அந்த கவியை வந்து மரியாதையை செஞ்சு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அரசவையில வந்து தீர்மானம் ஏற்றப்பட்டு ஒரு நாள் வந்து நியமிக்கிறாங்க. ஊரே தடபடலா இருக்கு. இன்னைக்கு வந்து அரசு கவிக்கு வந்து இன்னைக்கு வந்து அரசவையில வந்து ஒரு பாராட்டு இல்ல ஒரு பொசிஷன் வந்து தரப்போறாங்க. அதாவது ஒரு கோல்டன் டே, ஒரு அவார்டுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு நாள். அப்ப வந்து ஊரே வந்து தாளம் தப்பட்டம் வந்து எல்லாம் இருக்கு. வந்து பாக்குறாங்க. பார்த்தா வந்து பழங்குடி மக்கள் திரண்டு வந்து அரசவைக்கு வந்து நிக்கிறாங்க. ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி. இவங்க எதுக்குடா உள்ள வந்தாங்க, யாரா உள்ள விட்டது அப்படின்னு அந்த சபையில அந்த ஊர் தலைவர், அந்த பழங்குடி தலைவர் சொல்றார், ஐயா எங்க ஊருக்காரர் ஒருத்தர் இங்க வந்திருக்காரு, அவரை கூட்டிட்டு போறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க வந்து அவரை எங்க கையோட வழி அனுப்பி வைக்கணும், அனுப்பி வச்சீங்கன்னா எங்களுக்கு வந்து உங்களுக்கு புண்ணியமா போகணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. உங்க ஊருக்காரன் வந்தா இங்க ஏண்டா வரீங்க, நீங்க ஊர்ல எங்க இருக்கான்னு பாருங்க போங்க, இங்க அரசவைக்கு என்ன விஷயம், அதை கீழே இருக்கிற ஆள்கிட்டே பார்த்து முடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு வந்து சொல்லும் போது இந்த வந்தைய கட்டி காய் கையை காட்டுறாங்க.
அப்படியே இந்த சீனை நினைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு 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 அரசபையில ஒரு அரசு அங்கீகாரம் பெற போற ஒரு மனிதன் ஒரு ட்விஸ்ட் அப்படியே பழமொழியில வந்து இவன் எங்காலு இவனை எங்களுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அந்த அரசபையும் ஊரும் அப்படியே ஸ்தம்பிச்சிருச்சு ஒரு நிமிஷம். என்ன சொல்றீங்க, இவன் பழங்குடி ஆளா? ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே, நல்ல ராஜவம்சம் மாதிரி இருக்கானே, நல்ல கலையம்சமா இருக்கானே, இவனை எப்படி பழங்குடின்னு சொல்றானுங்க? இல்ல உண்மை இல்லை அப்படின்னோடனே வந்து அந்த பழங்குடி தலைவர் சொல்றான், அவனை வந்த கட்டிக்காய எங்க ஆள் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, நாங்க இப்பயே கிளம்பிடுறோம். ஆனா அவன் எல்லையை தாண்டி வந்ததுக்காக அவன் யானை காலால் விதிப்பட்டு சாக வேண்டியவன் அப்படின்னு வந்து சொல்றான். யாருக்கும் உண்மை புரியல. அந்த மந்திரி பொண்ணு கொடுக்கலான்றவரு, என்னடா இப்படியாப்பட்ட ஒரு ஆணுக்கா நான் வந்து பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், இப்ப என் பொண்ணு என்ன, என் நிலைமை என்ன ஆகுது, என் பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டேனே, இப்ப என் பொண்ணுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு வந்து அப்படியே எல்லாரும் கலங்கி போய் நிக்கிறாங்க. சரி, ராஜா சொல்ற, சரி நீங்க வந்து அவனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா வேற வழி இல்லை, அவங்க ஆளுதான் அப்படின்னு சொல்றாங்க, கூட்டிட்டு போங்க அப்படின்னு. இருந்தாலும் ராஜாவுக்கும் ஒரு எண்ணம், எப்படி ஒரு பழங்குடி ஆளு என்னை பத்தி அரச கவி அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்கான் அப்படின்னா எப்படி வந்து அவன் வந்திருக்க முடியும், இதனால இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி கூட்டிட்டு போறாங்க, கூட்டிட்டு போயிட்டு ஜெயில வைக்கிறாங்க. சரி நீங்க வந்து இந்த தண்டனை உண்மை அப்படின்னு நிரூபிச்சுட்டீங்கன்னா உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தைய கட்டிக்காய வந்து ஜெயில வச்சிட்டாங்க. அந்த ஜெயில என்னன்னா ஒருத்தர் வந்து இந்த ஜெயில இருந்து நீ வந்து உன்னால வந்து இந்த குற்றத்தை நிரூபிச்சுலாம் வந்து வெளியே கொண்டு வர முடியாது, ஆனால் நீ ஜெயில இருந்து தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போற வழி கொடுக்கலாம். இவன் அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி நேரா வந்து காதலியை வந்து போய் பார்க்கறான். காதலியை வந்து பார்க்கும்போது ராத்திரில போயிட்டு காதலியை பார்க்கும்போது உடம்பெல்லாம் ஒரே சேரு, உருண்டு பிறண்டு காடு மலையெல்லாம் ஓடினதெல்லாம் ஒரே ரத்தம் சேரு சகதி. போய் பார்க்கறான், அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அழுகுறா. அங்க ஒரு சூனியக்காரி கிழவி ஒருத்தி இருக்கா அந்த ரூம்ல. அந்த கிழவி வந்து அந்த கிழவிகிட்ட வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பா. அந்த கிழவியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போனான்னா இவ வந்து ஒரு மாந்திரிகம் செஞ்சு அதை சேர்த்து வச்சிருவா, கணவன் மனைவி பிரியக்கூடாது அப்படின்னு. அதனால அந்த ஊர்ல இருக்க இந்த வியாபாரம் செய்ய போற ஆண்களுக்கு எல்லாம் அந்த பெண்கள்லாம் வந்து இந்த கிழவிகிட்ட வந்து அந்த மாந்திரிகம் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா வேலை விஷயமா வியாபார விஷயமா அடுத்த இடத்துக்கு போகும்போது அங்க ஏதாவது பெண்களை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருக்கிற பெண்களை வந்து விட்டுருவானுங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இது பண்ணுவோம். இப்படித்தான் வந்து அந்த பெண்ணோட அத்தையோ சித்தியோ அது மாதிரி பண்ணி வசியம் பண்ணி ஒண்ணு சேர்த்து வச்சிருப்பான். சோ அப்ப அந்த கிழவி கிட்ட போய் கேட்பா, கிழவி நீ மாதிரி வந்து ஆணும் பெண்ணெல்லாம் வந்து வசியப்படுத்தி ஒண்ணு சேர்க்கிறியா, அந்த மாதிரி எங்களை எதுவும் சேர்க்க முடியாதா அப்படின்னு கேட்பா. அப்ப அந்த கிழவி வந்து சொல்லுவா, இல்ல அது வந்து என்ன அப்படின்னா அவர்கள் வந்து சமுதாயத்திற்கு முன்பாக ஒரு கணவன் மனைவியா இருந்தா மட்டும்தான் நான் வந்து அந்த விஷயத்த செய்வேன். நீங்க வந்து ஒரு சமுதாய முன்னாடி வந்து நீங்க கணவன் மனைவி கிடையாது, நீங்க வந்து ஒரு காதலர்கள் தான். சோ இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய மாந்திரிகம் வந்து செய்ய முடியாது, பழிக்காது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த சத்தம் கேட்டோடனே வந்து மறுபடியும் வந்து அந்த காதலியோட அப்பாவும் உள்ள வந்துருவாரு, வர பாப்பாரு, அங்க வந்து தப்பிச்சு போவாங்க. இவர் மனிதன் வந்து எல்லா இடத்துலயும் தப்பிச்சு போய் 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 தப்பிச்சு போகும்போது தான் வந்து இவர் வந்து ரியலைஸ் பண்ணுவார், இவர் எப்படி வந்து ஒரு கவியா மாறினாரு, இவர் எப்படி வந்து கத்துக்கிட்டாரு, அந்த கவி பாடுற திறனை எழுத்து படிக்கிறது எப்படி கத்துக்கிட்டாரு அப்படின்னு. சோ இப்படிதான் வந்து அதனுடைய ஒரு பிளாஷ்பேக் வந்து ஒரு காட்டுறாங்க. இப்படியே சுத்தி முத்தி கடைசியில காட்டுக்குள்ளேயே போய் அந்த காட்டு தெய்வம் இவர்கள் வழிபடுற அந்த காட்டு தெய்வம் வாசல்லே போய் விழுந்துடுறாரு மனுஷன். அதுக்கு மேல அவரால் எதுவும் பண்ண முடியல. இப்ப என்ன அப்படின்னா இந்த காட்டு தெய்வம் அவர் கும்புற தெய்வத்துக்கு வாசல்ல இருக்காரு. அதுக்கு மேல அவரால் எதுவுமே பண்ண முடியல, இதுதான் கடைசி கட்டம் அப்படின்னு நிக்கிறாங்க. அந்த கோயில் வாசப்படிக்கு தானே அந்த பழங்குடிய ஆட்கள் இவர்களோட ஆட்கள் நிக்கிறாங்க, வேலு கம்பு கத்திகையோட. இந்த பக்கம் ராசாவோட அந்த ராஜாவோட ஆட்கள் வேலு கம்பு கத்தியோட நிற்கிறாங்க. இப்படித்தான் அந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. இந்த கதை வந்து எப்படின்னா முதல்ல ஒரு 10 பக்கம் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் என்னடா இது என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. அந்த ஒரு 10 பக்கத்தை தாண்டி அப்படி உள்ள போனா
சான்ஸே இல்லைங்க. ஒரு ஒரு பாகுபலி ரேஞ்சுக்கு இருக்கு அந்த கதை கற்பனை. அப்படியே அந்த அவங்க சொல்ற அந்த சித்தரித்த விதம் இருக்கு பாருங்க. உங்களால அதை அப்படியே ஒரு உருவகப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரம்மாண்டமான கதை. உண்மையிலேயே நான் ரொம்ப வியந்து படித்த ஒரு புத்தகம். இது போன்ற சுவாரஸ்யமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம படித்த புத்தகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.